அடிபட்டு வைக்கிற மாதிரியா ஹோட்டல் நம்ம நல்லா இருக்குதா இல்ல இல்ல அவங்க என்ன சொல்றாங்க அடிப்படை வந்து ஓலை இல்லங்க வாழ்வு மூடி 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 வாழ்வு பத்தி மூடி போட சொல்றாங்க அந்த மாதிரி ஏதாவது பைப் லைன் சரி சரி போடுங்க அப்படியா தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் சப்ளை செய்யப்படும் குடிநீர் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இதில் நகராட்சி பகுதியில் குடிநீர் விநியோகம் செய்ய பதிக்கப்பட்டுள்ள விநியோக குழாய்களில் அவ்வப்போது உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் விநியோகமாகிறது. எனவே அதனை சரி செய்வதற்கு பொருட்டு தயாரிக்கப்பட்டுள்ள ரூபாய் 5 லட்சம் மதிப்பீட்டிற்கு நகர்மன்ற தீர்மானம் 29 நாள் 29/4/2015 படி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி மேற்படி பணிக்கு 11/6/2015 ஒப்பந்தப்படி ஒப்பந்தப்படிகள் வரப்பட்டுள்ளது. நகராட்சி பகுதியில் குடிநீர் விநியோகம் குழாய்களில் ஏற்படும் ரூபாய் 5 லட்சம். நரவாணிமுத்து காயப்பட்டினம், தங்கப்பூர் காயப்பட்டினம். மதிப்பீடை விட 30% குறைவு, மதிப்பீடை விட 6% கூடுதல். வரப்பட்ட 2 ஒப்பந்தங்களில் திரு தரவாணிமுத்து பூந்தோட்டம் சரம் காயப்பட்டினம் என்பவர் மதிப்பீட்டை ரேட்டை விட 0.009% குறைவாக கூறியிருப்பதால் அவருக்கு ஒப்பந்த முடியை அனுமதி வழங்கப்படுகிறது. குறைந்தவரை விகிதம் தெரிவிக்கலாம். மேற்கண்ட பணியானது குடிநீர் பணியாக இருப்பதால் பணியின் அவசர அவசியத்தை முன்னிட்டு நகர்மன்ற தலைவர் அவர்களின் முன் அனுமதி பெற்று சிறப்பு வழங்கியதையும் மன்றம் அங்கீகரிக்கலாம். பொருள் எண் 93. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் சப்ளை செய்யப்படும் குடிநீர் பொதுமக்களுக்கு சப்ளை செய்யப்படும் குடிநீர் சரியான அளவில் வருகிறதா என குடிநீர் அளவு மணி தயாரிக்கப்பட்டுள்ள ரூபாய் 3.20 லட்சம் மதிப்பீட்டிற்கு 94 காயப்பட்ட நகராட்சி 95 காயப்பட்ட நகராட்சி பொதுநிதி திட்டம் 2013-14 கீழ் 8 பணிகளுக்கு செய்தது. 30/8/2014 ஒப்பந்தப்படி கோரப்பட்டது. கீழ்கண்ட 3 பணிகளுக்கு மட்டுமே கீழ்கண்டவாறு ஒப்பந்தப்படிகள் வரப்பட்டுள்ளன. நகராட்சி பகுதியில் பொதுமக்களுக்கு இடையே ஏற்படும் முற்கடிகள் தேசிய மதிப்பீடு 2,200,000 ரூபாய். ஒப்பந்தக்காரர் பெயர் முகவரி தரவணிமுத்து பூந்தோட்டம் காயப்பட்டினம். மதிப்பீடு ரேட்டு திருமதி டி தங்கப்பூர் காயப்பட்டினம். மதிப்பீடு ரேட்டை விட 14.29% கூடுதல். நகராட்சிகளுக்கு தெருப்பகுதிக்கு டிஜிட்டல் நேம் பெயர் பலகை பொருத்துதல் ரூபாய் 3 லட்சம். யோகேஷ் வேற ஆண்களுக்கு கொடுத்துருக்கு யாருமே மற்ற வேற யாரும் கொடுக்கலையா?
ஆன்லைன்ல போடுற லோக்கல் இப்போ வந்து ஆன்லைன்ல போடல யாரு இப்போ நேர்ல வந்து போட்டான் எல்லாமே ஒரே ஆளா எடுத்த மாதிரி இருக்குது அதே பஞ்சாயத்து ஒரு போல தெரியும் அதே முதல்ல அவர் பாருங்க அந்த ஜேசிபிக்கு உங்களுக்கு பண்றான் உங்களுக்கு பதிவு பண்ணிருக்காங்க அவன் அவசரத்துக்கு வந்து வேலை செய்யறதுக்கு அவன் தேவைப்படுறான் எல்லா வேலையும் விட்டு போட்டு காய்ச்சி போனா எல்லாத்தையும் போட்டு உங்களுக்கு வந்து ரோட்ல வந்து நிக்கிறோம் அதுல வந்து நம்ம மாற அடிக்கிறோம் கடைசியில முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் எவனோ ஒருத்தர் என்னவோ ஒண்ணு மாட்டேன் என்னமோ திக்கிறது ஒருத்தன் இன்னொன்னு என்னவோ திக்கிறது என்னமோ ஒருத்தர் இதை வந்து ரத்து செஞ்சு முற்றுகை மொத்தமா நாங்க எல்லா கவுண்டரும் சொல்றோம் நான் என்ன சொல்றேன் இந்த இதையே ரத்து பண்ணிட்டு நீங்க வந்து முற்றுகையை கொடுங்க நாங்க அவ்வளவு கவுண்டர் ஒத்துழைக்கிறோம் உங்க அவசியத்தை அவசிய தேவைக்கலாம் உங்க அவசிய தேவைக்கு அது ரெண்டாவது சப்ஜெக்ட்டுங்க நீங்க ஒண்ணு போறீங்க வாங்க ஒண்ணுக்கு போறீங்க என்ன இப்ப பேசுறதுக்கு வாங்க இப்ப உள்ள சப்ஜெக்ட்டுக்கு வாங்க அதெல்லாம் பேசாதீங்க அதெல்லாம் நீங்க இந்த விஷயம் எடுத்துக்கலாம் ஒண்ணு பேசா ஒண்ணு கொண்டு வந்து நினைக்கிறீங்க அது பேச சப்ஜெக்ட் பேசுங்க எண்டெல்லாம் யாருக்கு குடும்பம் சொல்ல முடியாது அவங்க போறத கரெக்ட் அவ்வளவுதான் எண்டெல்லாம் யாருக்கு ஆயம் கொடுக்கணும்ல ரத்து பண்ணுங்க ரத்து பண்ணுங்க உத்தரவு வரையில ஒரே ஆளுக்கு கொடுங்க அவ்வளவு நன்றி அப்பதான் நல்லா இருக்கும் இனி என்னெல்லாம் பண்ணணும் பண்ணுவோம் நீங்க பண்றதெல்லாம் பேசுறதெல்லாம் ரோட்ல போய் எல்லாத்தையும் சேர்த்து பேசுங்க பேசும்போது எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டு மொத்தமா பேசும்போது நாங்க வந்து இன்னைக்கு நிறுத்தி வைங்க ஒத்தி வைங்க பாக்கலாம் எவனே வச்சு எந்த பொருளும் கிடையாது அவ்வளோ வச்சு இவ்வளோ வச்சு ஒன்றும் கிடையாது அதை விடுங்க அதை நீங்க பில் பாஸ் பண்ணி அதை ஒத்தி வச்சாதீங்க இந்த சப்ஜெக்ட் நீங்க பேசுங்க இத வந்து ஒத்தி வைங்க இப்போ வந்து இந்த சப்ஜெக்ட் ஒத்தி வைக்கிறது கவுன்சிலருடைய முடிவு ஆனா எந்த அடிப்படையில வந்து கொடுக்கப்படுகிறது அது வந்து நீங்க அது வந்து அங்க பேசுங்க எங்கிட்ட பேசாதீங்க அவன் எனக்கு லெட்டர் தான் கேக்குறான் என்ன நீங்க கேட்டீங்களா லெட்டர் கொடுங்க எனக்கு ஒண்ணு ஜாமாதீங்க நான் என்ன கேட்டனா அது நீங்க மீட்டிங் வச்சு கேளுங்க அவன் வழி சொல்லுவான் இந்த சப்ஜெக்ட் பேசுங்க நீங்க ஒண்ணே சொன்னா ஒண்ணுக்கு வரீங்க ஏதோ ஒரு சப்ஜெக்ட் பேசுனா அதுக்கு ஒரு கருத்து எடுத்து வரீங்க வில்லங்கத்தை பேசுறீங்க அதெல்லாம் பண்ணலாங்க தீர்மானம் சும்மா என்னங்க அதெல்லாம் பண்ண முடியும் சும்மா போட்டு முறையான டெண்டர் பேப்பர்ல அக்ரிமென்ட் கொடுத்து நெட்ல போட்டு பண்ணிக்கிது இன்னும் கம்மியா எடுக்கலாம் ரத்து பண்ணுங்க கம்மியா இருக்கும்போது பாத்துக்கிறோம் இன்னும் கம்மியா எடுத்துட்டு எஸ்டிமேட் எடுத்துட்டு தரோம் எந்த ஒன்று கிளம்பி ஒரு அஞ்சு அதிகமா கேட்கலாம் ரேட்டு யார் கேட்டாங்க இப்போ எடுத்துருக்கோம் ஏமா எடுத்துருக்கான் தலைவலி முத்தா யாரு தங்க போவா அவங்க என்ன அதிகமா கேக்குறாங்க என்ன கேக்குறாங்க 2 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிறாங்க அவங்க என்னென்ன வேலை செய்யறாங்க நம்ம ஆபீஸ்ல கொடுத்த வரைக்கும் அவங்க செய்யறாங்க இதெல்லாம் உங்களுக்கே நல்லதா தெரியல அன்னைக்கு வந்து ஒருத்தர் பேசும்போது ரோட்ல இருந்து பேசும்போது உங்க ஆளுங்கத்துக்கு அப்போ ஒருத்தர் தேவை அப்ப அவன் சேர்த்தாலும் பரவாயில்ல அவன் நஷ்டம் அடைஞ்சாலும் பரவாயில்ல அவன் காசையும் வாங்கி வச்சுக்கிறீங்க நான் மாதம் வெளியே செக்கு போட்டு கொடுப்பீங்க மனசாட்சி அடிப்படையில செய்யுங்க எது செஞ்சாலும் அது ரெக்கார்டிங்கா அதுல நீங்க வாங்கிக்கிறீங்க அது வேலை விஷயம் உங்க அவசரத்துக்கு வந்து அன்னைக்கு கூப்பிட்டு கூடாது அங்க நெசூத்தூர்ல ஒரு பிரச்சனை முடியும் உடனே உடனே அது பாட்டு நீங்க வண்டி ஓட்டுறா யாரு கேட்டியா வண்டி இறக்கி விட்டா அன்னைக்கு வந்து உங்க வேலை நடக்கணும் உங்க மக்கள் நீங்க நல்ல பேர் வாங்கிக்கணும் மத்த ரோட்ல போவோம் யார் என்ன செய்யுங்க முட்டாளி எப்படி உள்ள வாங்கியாரு அதை மட்டும் சொல்லுங்க போன டிசம்பர்ல ஒருத்தருக்கு டெண்டர் வச்சு ஒரு மணிக்கு 650 ரூபாய் சொல்லிட்டு பாஸ் பண்ணி கொடுத்துக்கிறோம் அப்படி இருக்கும்போது அந்த டெண்டருக்கான எல்லாமே எதுவுமே வந்து ரொம்ப கரெக்டா இருந்து நாங்கெல்லாம் இப்படிதான் இருக்கோம்னா எவனும் உலகத்தை அப்படி ஒரு ஆளே இருக்க முடியாது எவனும் நான் நல்லவனு ஒவ்வொரு ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு இருப்பான்
எந்த போய் எதுக்கு போய் நான் நிக்க போறது இல்ல. எவனுக்கு நான் அடிமையும் கிடையாது. அவன் என்ன வச்சு குழப்பலாம் இருந்தான், சாப்பிடுறான்னு நடத்திட்டு போயிட்டான். சரி, இந்த டெண்டரை வந்து கேன்சல் பண்ணணுமா கையெழுத்துனா ஆதரிக்கவோ கையெழுத்துனா? ஏன்னா வந்து இது வந்து எதுக்கு வச்சுக்கிட்டு சொன்னா இந்த சப்ஜெக்டே என்னதுக்கு கண்டுபிடிக்குதுன்னா நகராட்சி பாதையில ரோட்டு ஓரங்கள்ல எனக்கு அதெல்லாம் புரியுதுங்க. சப்ஜெக்ட பத்தியே பேசாதீங்க. நாங்க இந்த சப்ஜெக்ட பத்தி தான் பேச முடியும். இப்போ என்ன சப்ஜெக்ட் அஜெண்டா இருக்கு அதான் இங்க பேச முடியும். பேசுங்க, நீங்க பேசுங்க. ரோட்டு ஓரத்துல உள்ள முச்சடிகளை ஆக்குறதுக்கு தான் இந்த டெண்டர். அதாவது ஸ்கூல் பிள்ளைகள் வேன்ல போகும்போதும் மத்தவங்க பாதசாரிகள் போகும்போதும் இடத்துல இருந்து ஓரமா ஒதுங்க. இதனால எதுவுமே கொடுக்காம வந்து செஞ்சா இதுதான் இதுதாங்க நீங்க ஒண்ணு தீர்மானம் பாஸ் பண்ணல, காசு கொடுக்கல, ஒண்ணு செய்யாம உங்களுக்கு வந்து செஞ்சாங்க. எந்த இடத்தை காட்ட சொல்லி எத்தனை மணி நேரம் செய்யணும் காட்ட சொல்லி எவ்வளவு ரூபாய் வந்து நாங்க நெசுத்துவே இருக்கீங்க, நெசுத்துவே இருக்கீங்க. நம்ம வீட்டு பிஸி வீட்டு சட்டத்தை பத்தி பேசாதீங்க. அதை வந்து தீர்க்கமா நான் கூட என்ன சொன்னேன், அதை விசாரிக்க முடியுமா? அது கரெக்ட். அது வந்து அது அது பில்லு அவர் வச்சுக்கிறாரு, அவர் கொடுத்துட்டாங்க ஏற்கனவே. அதை வந்து அவர் கேட்டீங்க கூட்ட உடனே வந்தானே செஞ்சானே. இவன் 3 ரோட எடுத்துருவான், 4 லட்சம் ரூபாய்க்கு 50 பாலத்தை எடுத்து வச்சிருவான், 25 ஸ்பீட் பிரேக் எடுத்து வச்சிருவான். இது ஸ்பீட் பிரேக் எடுத்து கிட்டத்தட்ட 1 hour ஆகுது. அவன் 1 hour தாவா கொடுத்து ஓடறாங்க. அவ்வளவு அவன் தாவாணி கொடுத்து மயிரை கொடுக்குறான். அதாவது கொடுத்து அவனுக்கு அவ்வளோத்தையும் கொண்டு போய் அவ்வளோத்தையும் கொடுப்பீங்களா? இப்போ ஏதாவது உள்ளவங்க இருக்கா உங்களுக்கு? ஏதாவது தாவாணி உள்ளவங்க இருக்கா? அதவாணி வந்து டெண்டர் எடுத்துக்கிறாரு, டெண்டர்ல கலந்துக்கிறாரு, டெண்டர் எடுத்துக்கிறாரு. அது கவுன்சில்ல சப்ஜெக்ட் கலந்துக்கிட்டு முடிவு பண்ண வேண்டியது நீங்க. திருப்பி நாங்களும் கேட்கிறோம், இந்த இது வந்து வந்து உள்ளவங்க இருந்தா, இந்த லெட்டர் வந்து உள்ளவங்க இருந்தா, இதெல்லாம் யார் பாஸ் பண்ணா? நான் கேட்கிறேன் திருப்பி. 3 லட்சம் எந்த இதுல டெண்டர் கொடுக்கப்பட்டுச்சு, எப்படி வேலை பண்ணப்பட்டுச்சு, யார் அப்ரூவல் கொடுத்தா, டெண்டர் அப்ரூவல் கொடுத்துச்சா, எப்படி இதுக்கு செக் கொடுக்க முடியும்? பதில் சொல்லணும். அது சார் பதில் சொல்லணும். இதுக்கு முடிவு சொல்லணும். இந்த டெண்டர் என்னது? இது வந்து ஓட்டு ஓரங்கள்ல உள்ள முச்சடிகளை சரி, இது ஆக்குறது. போல கொடுத்து அதுக்கு பிறகு வந்து பேசுவோம். பத்தே முடிக்கணும். ஒத்திவைங்க இல்லைன்னா இது நீங்க வந்து அதாவது டெண்டர் கொடுக்கும்போது கையெழுத்து ஒத்தி வைங்க. நான் ஒத்தி வைப்பேன். அது வந்து நாம முடிவு பண்ணலாம். ஒவ்வொரு கவுன்சிலரும் முடிவு பண்ணலாம். நான் ஒத்தி வைப்பு நீங்க ஒத்தி வைப்பு உங்க கருத்து சொல்லிக்கோங்க. அவ்வளவு. ஒவ்வொரு கவுன்சிலரும் சொல்லுங்க. ஆதரவா எதிர்ப்பான்னு சொல்லி சொல்லணும். சொல்லுங்க, ஒத்தி வைங்க, ஒத்தி வைங்க. சொல்லுங்க, ஒத்தி வைப்பு. சொல்லுங்க. இங்க இருக்கா? உங்க இருக்கா? உங்க இருக்கா? ஒத்தி உங்க இருக்கா? ஒத்தி வைப்பு. உங்க இருக்கா 4. நான் 5. உங்க இருக்கா? ரெண்டெல்லாம் விட்டது தான். நீங்க ராஜமம்மி டெண்டர் விட்டாச்சு. விட்டது அது ஒண்ணு சரி, 5 ஒத்தி வைப்பு. 3 ஆகுது. டெண்டர் விட்டாச்சு. ஒருத்தர் எடுத்தாச்சு. அவருக்கு ஒரு பாகம் கொடுத்துட்டாங்க. இப்ப அப்ரூவல் பண்ணி ஒண்ணு மாற்ற முடியாது. நான் மாற்ற முடியாது. கேட்டீல ரத்து பண்ணுவாங்க. ரத்து பண்ணுவாங்க. ரத்து பண்ணுவீங்க. பாலம் எடுத்து 1 வருஷம் ஆச்சுங்க. தெரியல. ஒருத்த மீனான ஒருத்த எடுத்து போறான். முடிவு பண்ணணும். ஆ. கவுன்சிலர் முடிவு பண்ணணும். எதனால கவுன்சிலர் முடிவு பண்ணணும். பண்ணுங்க முடிவு. உங்களுடைய முடிவு தான் இதுல. ரத்து பண்ணுங்க. மொத்தத்துல எவனையும் கிடைக்க கூடாது. எவனை அனுபவிக்க கூடாது. அதாவது டெண்டர்ல வந்துட்டு வேற யாருக்கு கொடுங்க, வேற யாருக்கு விடுங்க, அந்த வார்த்தை ரத்து பண்ணுவோம். ரத்து வார்த்தைலாம் கிடையாது. ரத்து பண்ணுங்க. வேற யாரும் எடுக்கணும். டெண்டரையா அவங்க நெட்ல போடுறாங்க, முறையா பேப்பர்ல அடி போடுறாங்க. அந்த முடிவுல என்ன செய்யறது? அந்த நெட்ல போய் அவன் தனியாவே வந்து அவங்களே போயிருவாங்க. அவன் தந்துட்டான ஒண்ணியா வந்துட்டு அவன் பேப்பர் அடி பாத்தீங்கன்னா நெட்டை பாத்தீங்கன்னா அவன் டெண்டர் போட்டுக்கணும். இதெல்லாம் ஒண்ணு பேசலாம். அது வந்து பேச வேண்டாம். இப்போ இங்கே போடுறது நான் ஒத்தி வைப்பு. அவ்வளவுதான். அந்த முடிவு தான். ஜேசிபி ஓட்டல் இருக்குப்பா. இப்ப நான் என்னுடைய கருத்தை சொல்லிடுறேன். என்ன எனக்கு ஆகுது என்ன எனக்கு இதே தரவாணி தான் போட்டுருக்கான். ஆனா பாதி ரோட்ல போட்டுட்டு பாதி எடுக்காம வச்சிருக்கான். ஏன்னா நிறைய இடத்துல கல் போட்டு கல் எடுக்காம வச்சிருக்கான். அதனால அதை முதல்ல பூர்த்தி பண்ண சொல்லுங்க. அதை போட்டு இது வந்து கல்வி இருக்கிறதுக்கு இல்ல. இது வந்து மக்கள்கிட்ட பாருங்க. தெருவோரங்கள்ல மக்களுக்கு இடையூறாக உள்ள முச்சடிகளை ஆமா. 2 லட்சம் ரூபாய்க்கு. அதுல வந்து தெருக்களுக்கு பெயர்களை பொறுத்தது இருக்குது. கடற்கரை வடபுறம் தென்புறம் மட்டும் கற்றையில முச்சடிகளை ஆக்கணும். 3 சப்ஜெக்ட் இருக்கு. இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க முன்னறிவு கையெழுத்து போட்டாலும் கொடுப்போம். தேவையானது ஆதரவு 3 அம்மியாஜி எப்படி என்ன இருக்கு? அம்மியாஜியா சொல்லுங்க சீக்கிரம் எங்க போறாங்க? தொண்ணூத்தி அஞ்சு அதான் என்ன 95 மூணு சப்ஜெக்ட் வருது. எங்க 2
தேர்தல் முடிஞ்சதுதான், அவ்வளவுதாங்க. அதெல்லாம் ஒண்ணு யாருக்காகவும் மாற்ற முடியாது. அதை மாத்தலாம், ரத்து பண்ணலாம்ப்பா. சொல்லுங்க. மன்ற கொஞ்சம் முடிவு, மன்ற முடிவு தான் என்ன இருந்தாலும் ஒத்தி வைப்பு. நாங்க 5 பேர் எழுதுங்க. ஆதரவு இருக்கிறேன், ஒத்தி வைப்பு இருக்கிறேன், எதிர்ப்பு இருக்கிறேன். அம்மையாக நடுநிலை. அப்படியா? அவனுக்கு வச்சுக்காத மனசாங்க வேலை செய்யறவனுக்கு கிடையாதா, சும்மா வந்து போறவனுக்கு எல்லா வேலையும் எடுத்துட்டு இருக்கவனுக்கு அவனுக்கு வேலை. கோட்டம் 96 நான் எழுதுங்க, பேர் எழுதுங்க. எப்படிப்பா சொல்லிட்டு வெளியே போயிருக்காரு, இப்ப போல போறேன். நான் போறேன்னு கிளம்புனா சொல்லிட்டு போயிருக்காரு, எடுத்து போயிருக்காரு. இப்ப நான் தான் போவோம். அடுத்தாப்புல அது இல்ல, பதிலாக கூப்பிடுப்பா, கூப்பிடு எடுத்துலாமா? கூட்ட 6 மணி நேரம் நான் கிளம்புறேன். நான் கிளம்புறேன். முடிஞ்சு கிளம்புறேன். ரயில்வே ஸ்டேஷன்ல போட்டோ அடிக்கிற வழியா கூட்டத்தை வேலை எங்க வார்டுல பண்ணிட்டு இருக்கோம். நாங்க அதுக்கு ஊர் நாசமா போட்டு ஒத்துழைக்க தயாரா இருக்கோம். நீங்க நாசமா போறீங்க, நாங்க ஆளாக முடியாது. எந்த வார்டு பொறுத்தவரை எந்த முடியுமோ மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அந்த பதவியை வச்சு அந்த அதிகாரம் வச்சு இல்லாம எங்களால தனிப்பட்ட முறையில் என்ன செய்ய முடியுமோ அதை கரெக்டா நிறைய சமூக சீர்திருத்தங்கள் நடக்குறாங்க. நான் பார்த்து ஆரம்பம் பண்ணிருக்க ஒரே இடம் கரெக்டா. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? நீங்க வாயால வச்சிருக்கீங்க. நான் அதுல நின்று அலாச்சாரத்தை பார்த்து இவர் வரையும் அந்த கலெக்டர் பயனாளி சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்கும் நான் பேசிட்டு இருக்கேங்க. அப்ப அந்த சப்ஜெக்ட்லயே பாஸ் பண்ண முடியும். உங்களுடைய உண்மையான அக்கறை எப்போ வேணாலும் பாஸ் பண்ணிக்கலாம். எங்கேயும் போறது இல்ல. பாஸ் பண்ண இதுவரையும் 4 தீர்மானம் பாஸ் பண்ணிருக்கு. அவளும் பாஸ் பண்ணி உடனே நடந்துட்டு இப்ப உடனே நடக்க போகுது. 17 கூட்டத்துல 22 மீட்டிங்ல 7 மீட்டிங் நார்மலா போயிருக்கு. மீதி 15 மீட்டிங் இருக்கு. யோசிச்சு பாருங்க என்ன நடந்துச்சு. ஒண்ணு நடக்க போறது இல்ல. இப்படியே பேச போறோம், எழுத போறோம், வைக்க போறோம். எப்போ ஒரு வாட்டி நாலு நடக்கும். இதெல்லாம் நடக்க போகுது. அஞ்சு வருஷத்துல இருக்க வரைக்கும் போட்டு ஒன்றாடி இதெல்லாம் நடத்தலாம். 17 பேர் 5 பேர் கூட நடத்தலாம். சரி, இதுல வந்து ஆதரவு வைக்கணும் யாரலாம் அது உட்காரலாம் சார். ஒவ்வொரு வார்டு மட்டும் பாஸ் பண்ணிட்டு போனா ஊடிய முக்கியமான விஷயங்களை யார் பாஸ் பண்றது? எங்க வார்டு பாஸ் பண்றீங்களா இல்ல? இல்ல ஆதரவு அலக்கரையில முத்திரில இருக்குது, டிஜிட்டல் போன் வைக்கிறது, அப்புறம் வந்து 3 விஷயம் இருக்குது. தோட்டம்லாம் முத்திரில இருக்குது. இதுக்கு ஆதரவு வைத்தாரு, எதிர்ப்பு வைத்தாரு. ஆதரவு யாரலாம் போர்டு வந்துகிட்டு அது ஏற்கனவே 18 பேர் தான் 17 பேர் ஒரு ஆள் தானே இருக்குன்னா ஒரு மொத்தம் தானே பண்ணிட்டோம். அந்த தீர்மானம் அடிப்படையில போட வைப்போம். போட வைப்போம். அது வந்து பொறுப்பானது. அதே மாதிரி வந்து இது வந்து நாராட்சி கதையில வந்து தேசிய தேர்தல கூட நடத்துறது. அது வேற அந்த பேசிட்டு இல்ல. நான் சொல்றது ரெண்டாவது சப்ஜெக்ட். சரி, இப்ப மொத்தமா 3 பேர் சேர்ந்து ஆதரவு இருக்கு என்ன சொல்றேன். நான் சொல்றேன் அந்த இதுக்கு தான் ஏற்கனவே அவங்க பார்த்துட்டு இல்ல திருப்பியா பாக்குறீங்க. சரி, வந்து ஒண்ணுக்கு ஆதரவு இருக்கு அப்படி. அது போல எடுங்க. அது எடுங்க. அது சொன்னால 5 பேரும் 3 பேர் வந்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் முன்செய்திகளை ஆற்றுறது. ஆமா, அதை ஏற்கனவே சொன்னப்பே 5 பேரும் 3 பேரும் சொன்னப்பே ஆதரவு யாருமா கையை வச்சுக்கமா ஏங்க அந்த அஜெண்டா கூட ஏத்துங்க. நான் சொல்றேன் ஏற்கனவே தீர்மானம் போட்டபடி இருக்கணும்னு நான் சொல்றேன். போட்டே தான். ஆமா, யாருக்கிற அதான் சொல்றேன். இந்த தீர்மானம் நிறைவேற்றும் கொஞ்சம் சொல்லிடுறேன். இந்த தீர்மானம் நிறைவேற்றும் போது எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்களோ அந்த அடிப்படையில் தான் மெஜாரிட்டி பட்டு அந்த தீர்மானம் நிறைவேறும். இந்த தீர்மானம் நிறைவேற்றும் போது 7 உறுப்பினர்கள் இருந்துச்சுன்னா 4 பேர் கை விட்டு அந்த தீர்மானம் பாஸ் ஆகும். புரியுதா? அதனால இந்த தீர்மானத்தை எழுதும் போது எத்தனை உறுப்பினர்கள் இருக்கான்னு பாத்துக்கணும். அதுல மெஜாரிட்டி இருந்துச்சுன்னா பாஸ் ஆகிடும். நடுநிலை ஆயிடுச்சுன்னா சேர்ந்த ஓட்டு
புரியுதா? இதுல வந்து இப்ப வந்து இந்த தீர்மானம் எழுதும்போது 6 பேர் இருக்காங்க. 6 பேர்ல வந்து எத்தனை பேர் இப்ப வந்து மெஜாரிட்டி ஆதரவு? ஜாங்கீர் ஆதரவு தானே? அன்போனி ஆதரவு. சரி, இப்ப இது வந்து மூணே இங்க பாருங்க, அவனே சொல்றேன் 3 3 3 ஆயிடுது. ஏன்னா அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு போயிட்டாங்க தானே? எத்தனை பேர் எதிர்ப்பு? 5 பேர். இப்போ அந்த உட்காருங்க, தீர்மானம் பாஸ் 5 பேர் நீங்க எழுதுங்க. தீர்மானம் பாஸ் பண்ணா எத்தனை பேர்? எழுதுங்க. எழுதுறதுக்கு வெளியே போங்க. 5 பேர். இப்போ அந்த உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. இப்படி பண்ணா இருக்கிறவங்க வந்து நாங்க பாதியா பிரிச்சு போட்டு எழுதுங்க. நாங்க முடிச்சு போறேங்க. ஏய் வரலங்க. வரலங்க. வெளியே போறோமா? யாரு இல்லாம தீர்மானத்தை வந்து மணிக்கணக்கில் உட்கார்ந்து யாரு இல்லாம நீங்க எழுத இல்லையா? என்ன மெஜாரிட்டி? அதான் மெஜாரிட்டி. இனிமே என்ன மெஜாரிட்டி? வந்து ஒண்ணுக்கு ஆதரவு 3 பேர். இது கம்பெனி நம்பிங்கக்கா அத பத்தி இல்ல. அது சம்பந்தம் இல்ல. அது வேற. இதுதான் நீ ஓட்டு உள்ளவனா நீ திரும்ப விட்டு கூட நீ உடனே பண்ணும்போது திரும்ப பண்ணாமல கேஸ் திரும்ப பண்ணாமல ஓகே யாரு பண்ணனால இல்லையா பண்ணனால இல்லையா ஒன்றரை 3 மணி நேரம் பண்ணனா இல்லையா அப்படி கருத்து விடணும் அவனுக்கு நீ தெரியல சொல்லிருக்கா நீ அவனுக்கு தெரியல சொல்லிருக்கா நீ வந்து திரும்ப பண்ணும்போது பண்ணி முடிச்சிட்டாங்க நீ தெரியல சொன்னியாமலே வந்தது தெரியல முடிச்சாச்சு பஞ்சாயத்து பண்ணிச்சாச்சு கடற்கரை சம்பந்தப்பட்ட விஷயத்துல எப்பவும் ஆதரவு தான். அது இன்னும் நான் எப்பவுமே இருக்குதான். பாருங்க நானும் உப்மா மட்டும்தான் இருப்பேன். நானும் தெருவுக்கு தான் போர்டு வைக்க வேணாம். பரிமாற்றம் அழகா கொண்டு வருவான். அதே இடத்துல கன்மானே வருவான். கூட்டிட்டு போயிடுவான். அது சம்பவம் நடந்துச்சு.